காற்றுடன் கூடிய குளிர்ந்த வானிலை, பொருட்கள் வாங்குதல், இயற்கையை ரசிப்பது, சாகசங்கள், பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் அனுபவிக்கவும் ஏதுவான பச்சை கம்பளியில் படர்ந்து கிடக்கும் ஈரமலை தொடர்களின் சங்கிலிதான் உதகை. இது வெறும் பார்வையாளர்களின் சொர்க்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பயணிக்கும் மனதளவில் தன்னுடைய ஒரு பகுதியை உதகை விட்டு செல்கிறது. இந்தியாவிலேயே மிக அழகான மலைப்பிரதேச ஸ்தலங்களில் ஒன்றான உதகை தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் பொதிந்துள்ள ஒரு வைரம். அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கோடை விடுமுறை பிரதேசமாக இருந்த ஊட்டி இன்று தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆண்டு முழுக்க குளிர்ந்த முதல் மிதமான வானிலையை கொண்டிருக்கும் உதகை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஏராளமான பயணிகளை ஈர்க்கிறது. உதகையின் உச்சி நோக்கி பயணப்படும் மக்களுக்கு மலைகளின் பேரெழிலையும் தாண்டி ஒரு உன்னத அனுபவத்தை தருகிறது. ஏரிகள், தோட்டங்கள், பூங்காக்கள், மலையுச்சிகள், நீர்வீழ்ச்சிகள் இவை மட்டுமின்றி தங்குவதற்கு ஏதான பல இடங்கள் நிறைந்ததால் உதகை இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று செல்லமாக அழைக்கப்படுகின்றது. இயற்கையின் பேரழகை கையில் ஒரு கோப்பை எஸ்டேட் தேநீர் பருகிக் கொண்டே நீங்கள் ரசிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உதகைக்கு வந்தே ஆக வேண்டும். இது மட்டுமின்றி நீலகிரி உயிர்கோளமானது பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் நிறைந்திருக்கும் ஒரு பல்லுயிர் புதையல். இங்கு அடர்ந்த வனாந்திரத்தின் இடையே நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல அற்புத நினைவுகளை பெற முடியும். இது மட்டுமின்றி நீலகிரியின் கொள்ளை அழகை சுற்றி காட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே செயல்பாட்டில் இருக்கும் ஒரே மலைரயிலான மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலைரயிலில் பயணிப்பதை நீங்கள் தவறவிடவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.